லிபியா சஹாரா பாலைவனத்துல மிகப்பெரிய ஒரு நதியை கட்டியிருக்கிறாங்க. சொட்டு தண்ணி கூடி கிடைக்காத இந்த சஹாரா பாலைவனத்துல இவ்வளவு பெரிய நதியை கட்டினாங்க. இதை உலகத்துல 8வது அதிசயம் என்றும் சொல்றாங்க. ஆனா இவங்க இப்படி செஞ்சது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி பலவிதமான அரசியல் இருக்கு, பலவிதமான பிரச்சனை இருக்கு. இந்த நதியை இவங்க எப்படி கட்டினாங்க, இந்த ப்ராஜெக்டை எப்ப ஆரம்பிச்சாங்க, எப்படி கட்டி முடிச்சாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாங்க பார்க்க போறோம். வாங்க முழுசா பார்த்துருவோம். இந்த உலகம் நிறைய விதமான ரிசோர்ஸால நிரம்பி வழியுது. கனிம வளங்களா இருக்கட்டும், தண்ணீரா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துல மிக பாரிய அளவுல செய்யப்பட்டு வரும். ஆனா எல்லா வடிவங்களும் எல்லா இடங்களுக்கும் சரிசமனா பிரிச்சு கொடுக்கல. இந்த உலகத்துல 70% தண்ணியாலேயே நிரம்பி இருக்கு. அதுல 2.5% பனிப்பாறைகளாகவும் வளிமண்டலத்திலையும் பூமிக்கு அடியிலையும் புதஞ்சு போய் கிடக்குது. இப்படி புதஞ்சு கிடக்கிற தண்ணீர்கள்ல மனிதர்களால பாவிக்கப்படுற அளவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 0.5% தான் மனிதர்கள் அன்றாடம் தேவைக்காக பயன்படுத்தி வராங்க. இந்த 0.5% தண்ணீர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இடங்களுக்கும் சரியா கிடைக்காது. ஆப்பிரிக்க நாடுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா தண்ணீர் பஞ்சத்துக்கு பேர் போன நாடுகள் தான் ஆப்பிரிக்க நாடுகள். அந்த நாடுகள்ல கனிம வளங்கள் இருந்தாலும், தங்கம், வைரம், ஆயில் போன்ற கனிம வளங்கள் இருந்தாலும் தண்ணின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்தா தான் பார்க்கப்படுது. இந்த தண்ணீர் பிரச்சனையை சரி செய்யறதுக்காக சில நாடுகள் என்ன செய்யறாங்கன்னா கடல்ல இருக்கிற தண்ணீரை எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி உப்பை நீக்கி அதை குடி தண்ணியா பாவிக்கிறாங்க. சில நாடுகள் என்ன செய்யுதுன்னா கிளவுட் சீடிங் செஞ்சு, அதாவது செயற்கையான மலைமேகங்களை உருவாக்கி அதிலிருந்து பொழியிற மழையை தண்ணி டேங்குகளை சேமித்து வைத்து தங்களோட தண்ணி தேவைகளை பூர்த்தி செஞ்சு வராங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் சவுத் ஆப்பிரிக்கா என்ன செஞ்சது கேட்டீங்கன்னா அவங்களோட நாட்டில் இருக்கிற தண்ணி பிரச்சனையை நீக்கிறதுக்காக அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருந்த ஒரு பெரிய ஒரு பனிப்பாறையை தண்ணி பாவனைக்காக இழுத்துட்டு வந்தாங்க. இப்படி ஆப்பிரிக்க நாடுகளில் தண்ணீருக்கான தேவைகளும் தண்ணீருக்கான டிமாண்டும் அதிகமா இருக்கிறப்போ லிபியா இதை பூர்த்தி செய்யறதுக்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. சுமார் 50 வருடங்களுக்கு முன்னாடி லிபியா நாட்டை ஆண்ட முகமது கடாஃபி அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நாடுமே செய்யாத ஒரு விஷயத்தை செய்யறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய நதியை அதுக்கு நிலத்துக்கு கீழால கட்டி முடிக்கிறார். சேட்டலைட்ல இருந்து லிபியா நாட்டை பார்த்தா அந்த நாட்டுல பசுமையான இடங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லா இடத்துலயுமே வறண்ட பாலைவனங்களை மட்டும்தான் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 98% இந்த லிபியா நாடு பாலைவனமா தான் இருக்கு. இங்க மழை பெய்யறதும் அரிதான ஒரு விடயம். பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மழைகள் பெய்யும். இப்படி வறண்ட பிரதேசமா இருக்கிற இந்த லிபியா நாட்டுல எப்படி இவர் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு நதியை கட்டி எழுப்பினார்? இங்க வெப்பம் மிக அதிக அளவில் இருக்கிறதால இந்த நாடுகள்ல தரையிட மேற்பரப்பில் இருக்கிற தண்ணீர் மிகவும் வேகமாக ஆவியாயிரும். இப்போ ஒரு ஆறு இருந்தாலும் அந்த ஆறு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று அடைய முதலே அந்த ஆறு ஆவியாயிரும். அந்த அளவுக்கு சூடான பிரதேசம் தான் இந்த லிபியா நாடு. லிபியால மிக அதிகமாக காணப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில். இந்த க்ரூட் ஆயில் அமெரிக்காவில் இருக்கிற க்ரூட் ஆயிலை விட அதிகமான க்ரூட் ஆயில் இந்த லிபியா நாட்டில் இருக்கு. 1950களில் ஆராய்ச்சியாளர்கள் எண்ணெயை தேடும் போது அவங்களுக்கு ஒரு அரிதான விஷயம் கிடைக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணி. இந்த இடத்துல மிக பாரிய அளவிலான ஃபோசில் வாட்டர்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடிச்ச ஃபோசில் வாட்டர்ல எங்க இருந்துன்னு கேட்டீங்கன்னா நிலத்துக்கு கீழே சஹாரா பாலைவனத்துக்கு கீழே இருந்தது இந்த வாட்டர்ஸ் எல்லாம். இந்த லிபியா நாட்டில் கிடைச்ச தண்ணீரை வச்சு அடுத்த 40,000 வருடங்களுக்கு இந்த முழு உலகத்தில் இருக்கிற மக்களோட தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க முடியும். அந்த அளவுக்கு அதிகமான தண்ணீர் இந்த லிபியா நாட்டுக்கு அடியில இருந்தது. லிபியா நாட்டை ஆண்ட கடாஃபி என்ன செய்யறாருன்னா இந்த தண்ணியை தன் மக்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக ஒரு புதுவிதமான முயற்சியில ஈடுபடுறார். அப்படி அவர் தண்ணியை கொடுத்தாருண்டா அடுத்த 100 வருடங்களுக்கு லிபியால எந்த விதமான தண்ணீர் பிரச்சனைகளுமே இருக்காது. சோ முகமது கடாஃபி என்ன செய்யறாருன்னா இந்த ஒரு வாய்ப்பை இழக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக இங்கிருந்து தண்ணியை எடுத்து தன் ஆட்சிக்கு கீழே இருக்கிற நகரங்களுக்கு கொண்டு போற ஒரு திட்டத்தை கையில் எடுக்கிறார். இந்த திட்டம் சரியா அமைஞ்சதுன்னா இதுக்கு பிறகு லிபியா பச்சை பசேல்னு மாறும்ன்றதான் இவட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையா இருந்தது. இங்க தண்ணி எடுத்து அதை இன்னொரு இடத்துக்கு விநியோகிக்கிறது சொல்றதுக்கு வேணும்னா ரொம்ப ஈஸியா இருக்கலாம். ஆனா இதுல மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. இதுல இவங்க முதல்ல எங்க நிலத்தடி தண்ணீரை கண்டுபிடிச்சாங்கன்னா லிபியால தெற்கு பகுதியில இந்த தண்ணீரை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க தண்ணி கண்டுபிடிச்ச இடத்துல இருந்து இவங்களுடைய முக்கியமான நகரங்கள் எல்லாம் வடக்கு பகுதியில் இருக்கிற மெடிடேரியன் கடலுக்கு அருகில அமைஞ்சிருந்தது. அதனால இங்க இருந்து அங்க தண்ணி கொண்டு போறது மிகவும் கடினமான ஒரு விஷயமா இருந்தது இவங்களுக்கு. இவங்க அங்கிருந்து எடுக்கிற தண்ணியை அவங்க நகரங்களுக்கு சப்ளை பண்றதுக்காக கிட்டத்தட்ட 2820 கிலோமீட்டர் அளவிலான பள்ளத்தை தோண்ட வேண்டிய நிலைமையில இருந்தாங்க. இந்த தூரம் சிம்பிளா எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையில இருந்து மேல வடக்குல இருக்கிற டெல்லிக்கு போற அளவு தூரம் தான் இந்த தண்ணீர் கொண்டு போற திட்டம். ஆனா இது எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி முகமது கடாஃபி என்ன செய்யறாருன்னா இந்த திட்டத்தை கைவிடாம அதை முன்னேற்றி சென்று கொண்டு இருந்தார். இந்த தூரத்தோட சேர்த்து இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த லிபியா அதிக சூடான நாடு. இப்படிப்பட்ட சூடான நாடுல ஒரு திறந்தவெளி ஆறு அமைச்சா அந்த ஆத்துல இருக்கிற தண்ணி குறிப்பிட்ட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்குள்ளேயே அரைவாசி தண்ணி ஆவியாகிரும். சோ அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா நிலத்தடியில சுரங்கம் தோண்டி அதுல பைப் லைன் வச்சு இந்த 2820 கிலோமீட்டருக்கும் கொண்டு போறதுக்கான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவங்க உருவாக்கின குழாயோட வெயிட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 80 டன் வெயிட் ஒரு குழாய். அது மட்டும் இல்லாம ஒரு குழாயோட நீளம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 13 அடி. 2820 கிலோமீட்டர் அளவிலான தூரத்தை இந்த குழாய்களை வச்சு நிரப்புறதுக்கு
தயாரிக்கிறதுக்காக இவங்களுக்கு தேவைப்பட்ட குழாய்கள் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் குழாய்கள் தேவைப்பட்டது. ஸோ இந்த குழாய்களை தயாரிக்கிறதுக்காக உள்நாட்டிலேயே அவர் தொழிற்சாலைகளை உருவாக்குறார். இந்த குழாய்கள் எப்படி தயாரிக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா கான்கிரீட் மற்றும் ஸ்டீல் இந்த குழாய்களை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க உள்நாட்டிலேயே. இவங்க எந்த ஒரு குழாயையுமோ எந்த ஒரு இதையுமோ வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணல. அவங்கள நாட்டுக்குள்ளேயே அவங்களோட மக்களுக்கு எல்லா விதத்தாலையும் ஒரு பெனிஃபிட் வர மாதிரி தான் இந்த திட்டத்தையும் கொண்டு போய் கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு குழாயும் வந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற ஸ்டீல் கம்பிகளால சுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டது. 1950களில் இந்த குழாய் உற்பத்தின்றது ஒரு ஆரம்ப கட்ட தொழிலாவே இருந்தது. இந்த குழாய்களை தயாரிக்கிற ஃபேக்டரியில இருந்து குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய வெஹிக்கிள்களை யூஸ் பண்ண வேண்டி இருந்தது. அது மட்டும் இல்லாம அதுல இன்னொரு சிக்கல் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா சஹாரா பாலைவனத்துக்குள்ள எந்த ஒரு ரோடும் இல்ல. அதனால இவங்க அந்த குழாய்களை குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு செல்றதுக்காக ரோடு போட வேண்டிய நிலைமைக்கும் வராங்க. இதுக்காக தென்கொரியா நாட்டில இருந்து ஒரு கம்பெனியை வர வச்சு 3200 கிலோமீட்டர் நீளமுள்ள ரோட போட வைக்கிறாங்க இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இந்த ரோடு போட்டு முடிஞ்ச பிறகு பெரிய பெரிய இயந்திரங்களை கொண்டு போய் 20 அடி ஆழத்துக்கு பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள குழாய்களை வைக்கிறாங்க. இதுக்கான மொத்த செலவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அன்றைய தினத்துக்கு கிட்டத்தட்ட $5 பில்லியன். இதுக்கடுத்து 1989ஆம் ஆண்டு இந்த திட்டத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறாங்க லிபியா அரசாங்கம். முதல் திட்டம் வந்து லிபியாவோட தலைநகரமான ட்ரிப்போலிக்கு தான் தண்ணியை கொண்டு போறதா இருந்தது. இந்த திட்டத்துக்காக ஜபல் ஹஸ்னான்னு சொல்லி ஒரு இடத்துல 200 மீட்டர் ஆழத்துக்கு நிலத்தை தோண்டி அதுல இருந்து வர தண்ணியை இந்த ட்ரிப்போலி என்று சொல்ற தலைநகரத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த கிணறுகள்ல இருந்து ட்ரிப்போலி எவ்வளவு தூரத்துல இருந்துன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது இந்த ட்ரிப்போலி. இந்த திட்டத்தோட அடுத்த கட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா குஃப்ரா என்ற ஒரு மாவட்டத்துல கிணற வெட்டி அங்கிருந்து பெங்காசின்னு சொல்லி 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நகரத்துக்கு தண்ணீரை கொண்டு போறதுதான் இவங்க 3ஆம் கட்ட திட்டமா இருந்தது. பெங்காசிக்கும் குழாய்கள் அமைக்கப்பட்டு தண்ணீரை கொண்டு போக வெளியிட்டாங்க. அடுத்த கட்டமா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 குழாய்க்கும் இடையில ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணி தண்ணியை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைப்பையும் உருவாக்குனாங்க. இந்த திட்டத்துல ஒரு பகுதியா மிகப்பெரிய நீர்த்தேக்கங்களையும் கட்டினாங்க. அதாவது 1 கிலோமீட்டர் விட்டமுள்ள மிகப்பெரிய நீர்த்தேக்கங்களையும் கட்டி அதுலயும் நீரை சேமிக்க தொடங்கினாங்க. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டின் படி மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய நதியும் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டமும் இந்த லிபியாவில் அமைக்கப்பட்ட இந்த பைப்லைன்ஸ் தான். அதனாலதான் இதை உலகத்துல 8வது அதிசயம் என்று சொல்றாங்க. இந்த திட்டத்தின் மூலம் லிபியாவில் இருக்கிற 6.7 மில்லியன் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை என்றது தீர்க்கப்பட்டது. இங்க இருந்து எடுத்துட்டு வர தண்ணியில 70% தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்த தொடங்கினாங்க லிபிய விவசாயிகள். இப்படி இவங்க யூஸ் பண்ணதன் காரணமா லிபியாவில் இருக்கிற வடக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் ஒரு பச்சை பசையில் என்ற ஒரு பசுமை நிறைந்த இடமாக மாற்றப்படுது. இந்த திட்டத்துல 3 கட்டமா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த 3 கட்ட வெற்றியும் லிபிய அரசாங்கத்தின் சொந்த செலவிலேயே நடத்தப்பட்டது. அதாவது எந்த ஒரு நாட்டு டைம் கடன் வாங்காமையே இந்த திட்டத்தை செயற்படுத்தி முடிச்சார் முகமது கடாஃபி அவர்கள். இப்படி நல்ல விஷயங்கள் லிபியா நாட்டுக்கு நடந்து கொண்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கான ஒரு கெட்ட விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது லிபியா நாட்டுல. ஜூலை 22, 2011ஆம் ஆண்டு லிபியால நடந்த உள்நாட்டு போர்ல லிபியாவை ஆண்ட முகமது கடாஃபி அவர்கள் கொல்லப்படுறார். இவங்களோட அடுத்த கட்ட திட்டமான அதாவது 4ஆம் கட்டம் 5ஆம் கட்ட திட்டத்துக்காக இவங்க தொடங்கி வச்சிருந்த குழாய் தயாரிக்கிற நிறுவனங்கள் மேல நாட்டோ படையிட விமானங்கள் வந்து குண்டு போட்டதால அந்த ஃபேக்டரியே சுத்தமா அழிஞ்சு போகுது. இதனால 4ஆம் கட்டம் மற்றும் 5ஆம் கட்ட நடவடிக்கைகள் வந்து நிறுத்தப்படுது. 2014 இருந்து 2020ஆம் ஆண்டு மட்டும் நடந்த 2ஆம் கட்ட சிவில் போர்ல இந்த முகமது கடாஃபி உருவாக்கி வச்ச இந்த நீர்ப்பாசன திட்டம் என்றது புறக்கணிக்கப்பட்டு யாருமே மெயின்டைன் பண்ணாததால இந்த லிபியாவுக்கு போற தண்ணீர் என்றது பாதிக்கப்படுது. ஏப்ரல் 10, 2020ஆம் ஆண்டு லிபியான தலைநகரத்துக்கு போற தண்ணீர் நிலையத்தை சில பயங்கரவாதிகள் வந்து கைப்பற்றி இங்க இருந்து போற தண்ணீரை நிறுத்தி வைக்கிறாங்க. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் லிபியாவில் நடந்து கொண்டிருக்கும் போது முகமது கடாஃபி அவர்கள் உருவாக்கின திட்டத்தை யாருமே மெயின்டைன் பண்ணாததால ட்ரிப்போலி அண்ட் பெங்காசியில இப்ப மறுபடியும் தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. உலகத்தோட 8வது அதிசயம் என்று சொல்லப்பட்ட இந்த மேன்மேட் நதி வந்து முழுமையடையாம தொங்கல்ல விட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.